லாகாரிதம் கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம லாகாரிதம்ல ஃபார்முலாஸ் பார்த்தோம். அந்த ஃபார்முலா ஒரு முறை சொல்லிடுறேன். லாகாரிதம்ல இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாம் அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ வந்து லாகாரிதம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போனன்ட்ல இருக்கிறத லாகாரிதமா மாற்றி எழுதிக்கலாம். எப்படின்னா a பவர் x இஸ் ஈக்குவல் டு n அப்படின்னு இருந்துச்சுன்னா இது லாக்ல எப்படி எழுதலாம்னா log ஆஃப் n டு தி பேஸ் a ஈக்குவல் டு x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதாவது எக்ஸ்போனன்ட்ல இருக்கிறது லாகரிதமா மாத்திக்கலாம். அப்போ a பவர் x ஈக்குவல் டு n இருந்துச்சுன்னா அது லாகரிதமா எப்படி மாத்தினா log n டு தி பேஸ் a ஈக்குவல் டு x. இதே மாதிரி லாகரிதம்ல இருக்குது log n டு தி பேஸ் a ஈக்குவல் டு x இருக்குன்னா இது எக்ஸ்போனன்ட்டா எப்படி மாத்துறது பாத்தீங்கன்னா பேஸ் பவர் x ஈக்குவல் டு n. அதாவது பேஸ் இங்க இருக்கு, பேஸ் பவர் இந்த x போட்டுட்டு ஈக்குவல் டு n போட்டுக்கணும். இதுதான் எக்ஸ்போனன்ட்ல இருந்து லாகரிதம் மாத்துறது, இது லாகரிதம்ல இருந்து எக்ஸ்போனன்ட் மாத்துறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த லாகரிதம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஃபார்முலாவும் சொல்லிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து log ஆஃப் 1 to பேஸ் a ஈக்குவல் டு 0. சரிங்களா? இங்க a வந்து நம்ம என்ன பண்ணோம்னா லாக்ல வந்து டிஃபைன் பண்ணும்போது பேஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கணும். பேஸ் a வந்து எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லுங்க, நாட் ஈக்குவல் டு 1 ன்னு எடுத்துக்கணும். ஸோ log 1 to the base a ஈக்குவல் டு 0. செகண்ட் ஃபார்முலா வந்து log ஆஃப் a to the base a ஈக்குவல் டு 1. அதாவது எந்த நம்பருக்கு லாக் எடுக்கிறோமோ அதே நம்பர் வந்து பேஸா இருந்துச்சுன்னா அந்த லாகரிதம் வந்து 1 ன்னு போட்டுரும். log a to the base a equal to 1 அப்படின்னு வருதுப்பா. நெக்ஸ்ட் தேர்ட் ஃபார்முலா வந்து log m into n ப்ராடக்ட் ஃபார்முலா to the base a இருந்துச்சுன்னா இது ப்ராடக்ட்ல இருக்கிற சம்ல எப்படி எழுதுதுன்னா log m to the base a plus log n to the base a அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்து ஃபோர்த் ஃபார்முலா கோஷன்ட் ஃபார்முலா, அதாவது டிவிஷன்ல இருக்கிற மாதிரி எழுதணும். அப்போ log ஆஃப் m by n to the base a இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதலாம்னா log m to the base a minus log n to the base a அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பேஸும் நம்பரும் இன்டர்சேஞ்ச் பண்றது. அது எப்படி பார்த்தீங்கன்னா log x to the base a இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நம்பர், இது பேஸ், இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதும்போது அப்படியே ரெசிப்ரோக்கல் வந்துடும். 1 by log a to the base x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஃபார்முலா பாருங்க. நெக்ஸ்ட் ஃபார்முலா இப்போ எக்ஸ் வந்து எப்படி எழுதுனா ஏ பவர் லாக் எக்ஸ் டு தி பேஸ் ஏ. அதாவது இங்க இருக்கிற இந்த ரெண்டு நம்பர் சேமா இருந்துச்சுன்னா இந்த நம்பர் தான், இந்த மொத்தத்துக்கு ஆன்சர் இந்த நம்பர் அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா? ஏ பவர் லாக் எக்ஸ் டு தி பேஸ் ஏ என்ன எழுதிங்கன்னா இங்க இருக்கிற நல்லா பாருங்க, இங்க பேஸ் இருக்கிற இந்த நம்பரும் சேமா இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்கப்பா. நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்து log x to the base a equal to n ன்னு இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா log of x to the base 1 by a is equal to minus n. அதாவது இங்க a வந்து 1 by a போட்டா இந்த வேல்யூ மைனஸ் ஆயிடும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது புரிஞ்சுங்களா? அடுத்த ஃபார்முலா வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். log m பவர் n to the base a இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதிக்கலாம் n log இந்த பவர் இருக்கிறது அப்படியே முன்னாடி கொண்டு வந்துடும் n log m to the base a அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து இன்னொரு ஃபார்முலா பாருங்க, a பவர் log b to the base x இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த a-வும் b-யும் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். இங்க a பவர்னு இருக்கு, log of b இருக்கு. இந்த இப்போ இது எப்படி எழுதிக்கணும்னா அப்படியே இந்த b-யும் a-வும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். b பவர் log a to the base x அப்படின்னு இப்படி எழுதிக்கலாம். அடுத்து இன்னொரு ஃபார்முலா பாத்தீங்கன்னா இப்போ log m பேஸ் வந்து a பவர் p இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா 1 by p log m to the base a. இந்த a பேஸுக்கு வந்து பவர் இருந்துச்சுன்னா அது முன்னாடி கொண்டு வந்து வரும்போது இப்படி 1 by p ன்னு வந்துடும். அடுத்த ஃபார்முலா பாருங்க. அடுத்த ஃபார்முலா வந்து log m பவர் n to the base p பவர் q இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னா இந்த பவர் மேல வந்துருமா n, இங்க பேஸ் பவர் இருக்கு கீழே வரும். இஸ் ஈக்குவல் டு வராது, இன்டு லாக்ல எழுதணும். இன்டு லாக் m to the base p அப்படின்னு நம்ம எழுதணும் ஆன்சர். ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்முலாஸ் தான் இப்போ லாகரிதம்ல இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம
நிறைய சம்ஸ் வந்து சால்வ் பண்ண போறோம். இதுலயே வந்து லாகரிதம்ல இன்இக்வாலிட்டியும் இருக்கு. அந்த லாகரிதம்ல இன்இக்வாலிட்டி சொல்லிடலாம். இப்போ a வந்து நாட் ஈக்குவல் டு 1, அடுத்து a வந்து பாசிட்டிவ் நம்பருக்கு தான் நம்ம டிஃபைன் பண்ண போறோம். அப்படின்னா ரெண்டு கேஸ் எடுத்துக்கலாம். கேஸ் 1 வந்து a கிரேட்டர் than 0வா இருக்கிற மாதிரி எடுத்து, சாரி, a வந்து கிரேட்டர் than 1 இருக்கிற மாதிரி எடுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து செகண்ட் வந்து a வந்து கிரேட்டர் than 0 லெஸ் than 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா a வந்து நாட் ஈக்குவல் டு 1 வருது. ஸோ இப்போ வந்து நல்லா பாருங்க, a கிரேட்டர் than 1 இந்த கண்டிஷன்ல log of m to the base a greater than log of n to the base a அப்படின்னு இருந்துச்சுன்னா, which implies m is greater than n அப்படின்னு வந்துருக்குப்பா. இது which implies என்ன வந்துரும் சொல்லுங்க, m is greater than n அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்து. அதே மாதிரி இது a greater than 1 இருந்தா, a வந்து greater than 0 less than 1 இந்த கண்டிஷன்ல இருந்தா என்ன எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா, log m to the base a less than log n to the base a இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, which implies m வந்து greater than n அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இன்இக்வாலிட்டி கண்டிஷன், அடுத்து இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண பாருங்க. இப்போ ப்ராப்ளம்ஸ் போயிடலாம். ப்ராப்ளம் நம்பர் 1 ஒவ்வொரு சம்ம பண்ணலாம் பாருங்க. இப்போ நான் கொடுக்கறது வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் எக்ஸ்போனன்ட்ல கொடுக்குறேன், நீங்க லாகரிதம்ல மாத்திடுங்க. சரிங்களா? எக்ஸ்பிரஸ் தி ஃபாலோயிங் இன் லாகரிதமிக் ஃபார்ம். இப்போ வந்து என்ன பண்ணா, நீங்க என்ன பண்ணணும்னா லாகரிதமிக் ஃபார்ம்ல நீங்க கன்வெர்ட் பண்ணணும். அதாவது எக்ஸ்போனன்ட்டை வந்து எக்ஸ்போனன்ட்ல கொடுக்குறேன் நானே, அதை நீங்க என்ன பண்ணணும், லாகரிதம்ல கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? லாகரிதம்ல கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 2 power 5 is equal to 32. Second question, 5 power 0 is equal to 1. Third question, 7 power x is equal to 50. Fourth question, 1 by 2 power 4 is equal to 1 by 16. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன சொல்லியிருக்கோம் சொல்லுங்க. நம்ம அதாவது a பவர் x equal to n அப்படி இருக்கு. a பவர் x equal to n இருந்துச்சுன்னா இது எப்படி லாகரிதம் எழுதுது, log of n to the base a equal to x ன்னு எழுதிக்கணும். அப்படி தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எழுத போறோம். இப்போ எழுதிடலாமா? ஓகே, கவனிங்க. இப்போ சம்ஸ் பாருங்க, இந்த சம்ஸ் பண்ணலாம். இது எப்படி பண்ண போறோம், a பவர் x is equal to n இருந்துச்சுன்னா அதை லாக்ல கன்வெர்ட் பண்றது எப்படி சொல்லுங்க, log n to the base a equal to x இப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, லாகரிதம்ல log of 32 to the base 2 equal to 5 அப்படின்னு வந்துடும். இது கரெக்டுங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க, log of 1 to the base 5 equal to 0. log of இது n பிளேஸ்ல இருக்கு, இது a பிளேஸ்ல இருக்கு, இது x பிளேஸ்ல இருக்கு. அப்போ log 1 to the base 5 equal to 0. இந்த கொஸ்டின் பாருங்க, இது n பிளேஸ்ல இருக்கு, இது a பிளேஸ்ல இருக்கு, இது x பிளேஸ்ல இருக்கு. அப்போ log n to the base a is equal to x. கரெக்டுங்களா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அடுத்து இந்த சம் பாருங்க, இந்த சம் எப்படி பண்ணலாம், log of 1 by 16 to the base வந்து 1 by 2 is equal to 4 அப்படின்னு நம்ம எழுதிடும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்போனன்ட்ல கொடுத்து லாகரிதமா மாற்ற சொல்லியிருக்கேன். நீங்க எக்ஸ்போனன்ட்ல இருந்து லாகரிதமா மாத்திட்டீங்க. எக்ஸ்போனன்ட்ல இருந்து லாகரிதமா உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்றேன்னா லாகரிதம்ல கொடுத்து எக்ஸ்போனன்ட்ல கன்வெர்ட் பண்ண சொல்றேன். சரிங்களா? அப்போ லாகரிதம்ல கொடுத்து எக்ஸ்போனன்ட்ல கன்வெர்ட் பண்ணிடணும். எக்ஸ்பிரஸ் ஈச் டர்ம் இன் லாகரிதம், சாரி, எக்ஸ்பிரஸ் ஈச் டர்ம் இன் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம். அப்போ லாகரிதம்ல கொடுத்துருக்கேன், லாகரிதம் ஃபார்ம்ல கொடுத்துட்டா நீங்க என்ன பண்ணணும், எக்ஸ்போனன்ட் ஃபார்முக்கு மாற்றணும், எக்ஸ்போனன்ட் ஃபார்முக்கு மாற்றணும். சரிங்களா? அப்படி மாத்திடுவீங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, log 125 to the base 5 is equal to 3. செகண்ட் கொஸ்டின் வந்து log 0.001 to the base 10 is equal to -3. third question வந்து log of x to the base a is equal to b. fourth question, logarithm of 1 by 7 to the base 7 is equal to -1. ஓகேப்பா, இப்போ இது எல்லாமே கன்வெர்ட் பண்ணலாம் பாருங்க. உங்களுக்கு ஒரு முறை சொல்லி வச்சிடலாம். log of
n to the base a equal to x இப்படி இருந்துச்சுன்னா இது எக்ஸ்போனன்ட்ல எப்படி மாத்துறது பேஸ் பவர் x is equal to n அப்படின்னு மாத்தணும் கரெக்ட்டுங்களா அப்போ இது பேஸ் வந்து 5 இந்த x இது n அப்போ பேஸ் பவர் x இது equal to n 125 கரெக்ட்டுங்களா சரி இது எக்ஸ்போனன்ட்ல மாத்திட்டோம் அதே மாதிரி இது பாருங்க பேஸ் வந்து 10 x வந்து -3 இது n அப்போ பேஸ் பவர் x is equal to n புரிஞ்சுங்களா ஓகேங்களா அடுத்து பாருங்க இந்த சம் பாருங்க பேஸ் வந்து a x வந்து b அப்ப a பவர் b equal to n வந்து x அப்படினு போட்டாச்சு நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन பாருங்க பேஸ் பவர் இந்த -1 போடுங்க 7 பவர் -1 is equal to n 1/7 ஓகே உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சாப்பா சோ இதெல்லாம் புரிஞ்சிருக்கு ஓகேப்பா இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலாம் நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க இப்போ சம் கொடுக்கலாம் பாருங்க find the value of இப்போ கொடுக்கிறதுக்கெல்லாம் நீங்க வேல்யூ கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து log 81 to the base 3 இதனுடைய வேல்யூ கண்டுபிடிங்க செகண்ட் ஒன் வந்து log 5 to the base 125 third log 49 to the base 1/7 fourth log 100 to the base 0.001 இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும்ப்பா சால்வ் பண்றீங்களா பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொண்ணா சால்வ் பண்ணி இந்த வேல்யூ தான கண்டுபிடிக்கணும் எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அது x ன்னு எடுத்துக்கலாம் அப்போ log 81 to the base 3 equal to x ன்னு எடுத்துக்கங்க சரிங்களா இது வந்து இப்ப எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் மாத்தி சால்வ் பண்ணலாம் அப்ப பேஸ் பவர் x equal to 81 கரெக்ட்டா சோ 3 பவர் x is equal to 81 அப்ப இங்க 3 பவர் x ன்னு போட்டு இந்த 81 எப்படி எழுதலாம் 3 பவர் 4 ன்னு எழுதலாம் இப்ப பேஸ் ஈக்குவல் தானப்பா அப்ப பவர் ஈக்குவல் அப்ப x is equal to 4 சோ x is equal to 4 அப்படினு வந்திருக்கு கரெக்ட்டுங்களா சோ இந்த क्वेश्चनக்கு இந்த வேல்யூ வந்து தான் x ன்னு எடுத்துறோம் அப்ப log 81 to the base 3 வந்து என்ன வந்திருக்கு 4 ன்னு வந்திருக்கு சோ log 81 to the base 3 வந்து 4 அப்படினு ஆன்சர் கிடைச்சிருக்கு ஓகேங்களா சரி இந்த சம் சால்வ் பண்ணலாம் பாருங்க இப்போ இத சால்வ் பண்ணலாமா இது என்ன பண்ணலாம் log 5 to the base 125 equal to நம்ம y ன்னு வெச்சுக்கலாமா இப்படின்னு எடுத்துக்கலாம் இத சால்வ் பண்ணலாம் பாருங்க அப்ப பேஸ் பவர் y equal to n அப்படினு எடுத்தா 125 பவர் y is equal to என்ன பவர் இது 125 power y is equal to 5 ன்னு போட்டுக்கலாம் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஓகேங்களா சோ இந்த 125 எப்படி எழுதிக்கலாம் 5 power 3 அப்ப 125 5 power 3 ன்னு போட்டுக்கலாமா 3 5 power 3 into y is equal to இது 5 power 1 இது 3 into y மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சோ 5 power 3 into y is equal to 5 power 1 கரெக்ட்டுங்களா இப்ப பேஸ் வந்து 5 தானப்பா பேஸ் வந்து 5 சோ ஈக்குவல் அப்ப பவர் ஈக்குவல் பண்ணிக்கங்க so 3y is equal to 1 அப்படினா y equal என்ன வந்திருக்கு 1/3 நமக்கு log 5 to the base 125 தான வேணும் அதுதான் y ன்னு எடுத்துக்கணும் இல்லையா அப்படினா log 5 to the base 125 is equal என்ன வந்திருக்கு 1/3 so இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் வந்து 1/3 இப்போ நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन சால்வ் பண்ணலாமா ஓகேப்பா இப்போ இந்த क्वेश्चन சால்வ் பண்ணலாம் பாருங்க நமக்கு என்ன வேணும் log 49 to the base 1/7 வேணும் அது என்ன பண்ணலாம்னா log 49 to the base 1/7 வந்து நம்ம z அப்படினு அஸ்யூம் பண்ணிக்கலாம் இப்படி எடுத்துக்கலாமா அப்படி எடுத்தா பேஸ் பவர் z is equal to 49 அப்போ பேஸ் 1/7 பவர் z is equal to 49 அப்படினு வந்துருச்சு ஓகே இது புரிஞ்சிருச்சு இப்போ இந்த 7 மேல போயிடுச்சுனா 7 பவர் -1 வந்துருமா அந்த -1 into z வந்து -z ன்னு போட்டுக்கலாமா is equal to 49 49 என்ன போட்டுக்கலாம் 7 power 2 7 square தான் 42 49 இப்போ பேஸ் ஈக்குவல் தானே 7 7 பேஸ் ஈக்குவல் சோ பவர் ஈக்குவல் minus z is equal to 2 ன்னு வந்துரும் so that minus z is equal to 2 ன்னு போட்டுக்கிட்டீங்கன்னா so z is equal to -2 z ன்றத நம்ம என்ன சொல்லி இருக்கோம் log of 49 to the base 1/7 அப்போ log of 49 to the base 1/7 equal to -2 அப்படினா இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு -2 ன்னு வந்திருக்கு ஓகேங்களா அடுத்து வந்து நாம என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த क्वेश्चन சால்வ் பண்ணலாம் இப்போ என்ன பண்ணலாம் இந்த क्वेश्चन வந்து log 100 to the base 0.001
இஸ் ஈக்குவல் டு நம்ம பின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு. இப்போ இந்த 0.001 என்ன எழுதலாம்? 1/1000 போட்டுக்கலாம் இல்லையா? அப்போ 1/1000 தான் பேஸ். இந்த பேஸ் பவர் இந்த P இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 1000 எப்படி எழுதிக்கலாம்? நம்ம 1000 வந்து 10 பவர் மைனஸ் 3 போட்டுக்கலாமா? அப்போ 10 பவர் மைனஸ் 3 ஹோல் பவர் P இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? 100 வந்து 10 பவர் 2 எழுதிக்கலாம். இப்போ இந்த மைனஸ் 3 P மல்டிப்ளை பண்ணுங்க. 10 பவர் மைனஸ் 3P இஸ் ஈக்குவல் டு 10 பவர் 2. 3P னா இது 3 மைனஸ் 3 இன்டு P 3P. இப்போ பேஸ் ஈக்குவல் 10 இன்டு 10 வந்து பேஸ் 10 10 பேஸ் ஈக்குவல். அப்போ பவர் ஈக்குவேட் பண்ணிருங்க. ஸோ மைனஸ் 3P இஸ் ஈக்குவல் டு 2. P ஈக்குவல் என்ன வருது? மைனஸ் 2/3. அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன வருது? மைனஸ் 2/3. அப்போ P தானே இது log 100 டு தி பேஸ் 0.001 எடுத்திருக்கோம். So for log of 100 to the base 0.001 is equal to answer என்ன சொல்லுங்க? minus 2/3. So இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Find the value of x. Find the value of x. அப்படின்னு இப்போ கொடுத்த கொஸ்டின்ல வேல்யூ ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு கொஸ்டின் கொடுத்துறேன், நீங்க எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. log x to the base 10 is equal to minus 2. செகண்ட் கொஸ்டின் வந்து log 32 to the base x is equal to 5. தேர்ட் கொஸ்டின் log x to the base root 3 is equal to 4. Fourth question, log 0.001 to the base x is equal to minus 3. So இது எல்லாமே x கொடுத்திருக்காங்க. அந்த x வேல்யூ தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம் பாருங்க. லாகரிதம்ல இருந்து நீங்க எக்ஸ்போனன்ட்டா மாத்தணும். எப்படி மாத்துறது? log x to the base equal to n ன்னு இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதணும்? a பவர் n, அதாவது பேஸ் பவர் n equal to x, இப்படி தானே எழுதணும். இந்த மெத்தட்ல நம்ம பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 10 பவர் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு x. 10 பவர் மைனஸ் 2ன்றது எவ்வளவு சொல்லுங்கப்பா? 1/100. கரெக்ட்டா? அப்ப x இஸ் ஈக்குவல் டு 1/100. அப்ப 1/100 ன்னு வெச்சுக்கலாம். இல்லனா x இஸ் ஈக்குவல் டு 0.01 அப்படினா ஆன்சர் எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஓகேப்பா. இப்போ செகண்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. பேஸ் பவர் 5 ஈக்குவல் டு 32. அப்படிதானே? அப்ப x பவர் 5 is equal to 32 ன்னு வந்துருக்கு. சரி, x பவர் 5 equal to 32 னா 32 எப்படி எழுதலாம்? 2 பவர் 5 ன்னு எழுதலாம். பவர் சேமா இருந்தா பேஸ் சேம்னு அர்த்தம். எப்படி பேஸ் சேமா இருந்தா பவர் சேமோ அந்த மாதிரி பவர் சேமா இருந்துச்சுன்னா பேஸ் வந்து ஈக்குவல். சோ தட் பேஸ் வந்து ஈக்குவல். x is equal to 2. சோ செகண்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து x equal to 2 ன்னு வருதுப்பா. இப்போ நம்ம தேர்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. தேர்ட் क्वेश्चन பாருங்க. base power 4 equal to x ன்னு. அப்போ root 3 power 4 is equal to x. அப்படிதானப்பா? இது எப்படி எழுதிக்கலாம்? root 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? is equal to x. root 3 ஸ்கொயர் எவ்வளவு? 3. அப்போ 3 ஸ்கொயர் is equal to x. 3 ஸ்கொயர் எவ்வளவு? 9. so x is equal to 9. so இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் 9. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. இப்போ இந்த क्वेश्चन போலாமா? இந்த क्वेश्चन பாருங்க. x power minus 3 is equal to 0.001. அப்ப x power minus 3 equal to 0.001 எப்படி எழுதலாம்? 1/1000. கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. இந்த 1000 வந்து 10 power minus 3 எழுதலாமா? இது 10 power 3, இது மேல போச்சுன்னா 10 power minus 3. அப்ப x power minus 3 equal to 1/10 power 3 ன்னு வந்திருக்கும். இந்த 10 power 3 மேல போனா 10 power minus 3. so x power minus 3 equal to 10 power minus 3. இப்போ பவர் சேமா இருக்கா? -3 பவர் சேமா இருந்துச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம்? பேஸ் வந்து ஈக்குவல்னு அர்த்தம். அப்ப x is equal to 10 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த சம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அடுத்த சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் போலாம். given that log
அதாவது given என்ன கொடுத்திருக்காங்கன்னா given log of x to the base 10 is equal to a. Log of x to the base 10 equal to a. Then find the value of 10 power 3a minus 2 in terms of x. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ இது வந்து 4 ஆப்ஷன் தரேன். எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு நீங்க சொல்றீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து x by 100. செகண்ட் ஆப்ஷன் வந்து x square by 100. தேர்ட் ஆப்ஷன் x cube by 100. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து x power 4 by 100 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இது சால்வ் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. given வந்து log x to the base equal to 10 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ log x to the base x to the base 10 equal to a ன்னு கொடுத்துருக்காங்க. log x to the base 10 வந்து a ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ log x to the base 10 வந்து equal to a னா இது லாகரிதமா எக்ஸ்போனன்ட்ல மாத்தலாம் இல்லையா? அப்போ base power a equal to x ன்னு எழுதிக்கலாம். அப்போ 10 power a equal to x ன்னு இருந்துச்சு. இப்போ நாம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? 10 power 3a minus 2 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 10 power 3a minus 2 எப்படி எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா 10 power 3a into 10 power minus 2. இப்போ 10 power 3a எப்படி எழுதலாம்? 10 power a whole power 3. இந்த 10 power minus 2 கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ 10 power minus 2 கீழே கொண்டு வந்தா 10 power 2. கரெக்டா? இந்த 10 power a தான் என்ன சொல்லுதுப்பா? இந்த 10 power a ன்னு இருக்கு இல்லையா? இந்த 10 power a தான் என்னது? பாருங்க x. 10 power a தான் x. அப்ப 10 power a பிளஸ்ல x ன்னு போடுங்க. அப்ப x ன்னு போட்டீங்கன்னா இந்த கியூப் இருக்கா x கியூப் டிவைட் பை இந்த 10 power 2 எவ்வளவு 100. ஓகேங்களா? சோ அப்ப ஆன்சர் என்ன வருது? தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இதே மாடல்ல இன்னொரு சம் கொடுத்துடலாங்களா? பாருங்க இதே மாடல்ல இன்னொரு சம் கொடுத்துறோம். சால்வ் பண்ணுங்க. given that log of x to the base 10 equal to a and log of y to the base 10 is equal to b and log of z to the base 10 is equal to 3a minus 2b. Find z in terms of x and y. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. Find z in terms of x and y. x and y ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் நம்ம. இப்போ x வந்து in terms of அதாவது z வந்து in terms of x and y ல வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் z is equal to x into y. Second option z is equal to x cube into y cube. Third option z is equal to x cube into y square. Fourth option z is equal to x cube divided by z square. Sorry, y square. இல்ல z தான கண்டுபிடிக்கணும். அப்ப இப்படி கொடுத்திருக்காங்க. இப்போ இது எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு நம்ம பார்க்கணும். அது என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் கொடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? log x to the base 10 equal to a தானப்பா கொடுத்திருக்காங்க. இது வந்து லாகரிதம்ல இருக்குது எக்ஸ்போனன்ட்ல மாத்தலாம். எப்படி மாத்தலாம் பாருங்க. 10 power a equal to x அப்படின்னு இது ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அடுத்து செகண்ட் என்ன பாருங்க. log y to the base 10 equal to b தான கொடுத்திருக்காங்க. அப்போ log y to the base 10 equal to b எப்படி எழுதலாம்? 10 power b base power b equal to y ன்னு எழுதிக்கலாம். இது ஈக்குவேஷன் 2. இப்போ நாம கன்வர்ட் பண்ண வேண்டியது z வந்து in terms of x and y ல எழுதணும். அப்போ அது எப்படி எழுதுறதுன்னா இப்போ நம்ம கொடுத்தது என்ன பாருங்க. கொடுத்த வேல்யூ எழுதலாமா? இந்த வேல்யூ எழுதலாம் பாருங்க. log of z to the base 10 is equal to 3a minus 2b ன்னு இருக்கு. கரெக்ட்டா? இது லாகரிதம்ல இருக்கு. இது எக்ஸ்போனன்ட்ல மாத்தலாம். எப்படி எக்ஸ்போனன்ட்ல மாத்த போறோம்னு பாத்தீங்கன்னா 10 power 3a minus 2b அதாவது இந்த பேஸ் பவர் இது ஈக்குவல் டு z ன்னு எழுதிக்கலாம். அப்ப z is equal to என்ன பண்ணலாம்? இதை 10 power 3a into 10 power minus 2b அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா இங்க பேஸ் சேமா இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணி தானே எழுதணும். அப்போ பவர்ல இருக்கிறது ஸ்பிளிட் பண்ணி இப்படி எழுதலாம். இப்போ 10 power 3a எப்படி எழுதிக்கலாம்? 10 power a whole cube அப்படின்னு போட்டுக்கலாம்.
அதே மாதிரி 10 பவர் -2b எப்படி எழுதிக்கலாம்? 10 பவர் b பவர் -2 எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்படின்னு எழுதிக்கலாம். இப்போதான் நம்ம இங்க வரப்போறோம். இங்க 10 பவர் a க்கு என்ன கொடுத்திருக்காங்க? x ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 10 பவர் a பிளேஸ்ல x ன்னு போட்டுட்டு x கியூப். அடுத்து 10 பவர் b இருக்கு இல்லையா? 10 பவர் b க்கு என்ன கொடுத்திருக்காங்க? y. சோ அது y போட்டு இங்க பவர் -2 இருக்கா? -2 போட்டுங்க. இதுதான் z வேல்யூ. இதுல இருந்து நமக்கு z என்ன வரும்னு சொல்லுங்க? x கியூப். y பவர் -2 கீழே கொண்டு போயிட்டே என்ன வரும்? y பவர் +2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சோ தட் y பவர் 2 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். சோ தட் ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்க? z is equal to x cube divided by y square அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட் பாருங்கப்பா? 4th ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சோ இப்படின்னு எடுத்துக்கலாம். find the values of அப்படின்னு மூணு சம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் log 1/27 to the base 3. Second sum log 9 to the base divided by log √3. அடுத்த சம் வந்து log 343 minus log 49 எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் எல்லாம் சால்வ் பண்ண பாருங்க. ஒவ்வொரு சம்மா சால்வ் பண்ணலாமா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ log 1/27 to the base 3 equal to x ன்னு வச்சுட்டா அப்போ 3 power x is equal to 1/27. அப்போ 3 power x is equal to 27 எப்படி எழுதலாம்? 3 power 3. அப்போ 3 power x is equal என்ன வந்துரும்? 3 power -3. base equal அப்போ power equal. so x equal to -3. அப்படி xன்றதை நம்ம என்னது log 1/27 to the base 3 இந்த வேல்யூ -3 ன்னு கிடைச்சிருச்சு. சோ ஃபர்ஸ்ட் சம்முக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பண்ணலாமா? செகண்ட் சம் எப்படி பண்ணலாம் பாருங்க. log 9/log √3 தான இருக்கு. இப்போ நான் எழுதுற மாதிரி கரெக்டா பாருங்க. log 9 இப்படி எழுதிக்கலாமா? log 9 log 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிங்க. டிவைட் பை log √3 log 3 பவர் 1/2 அப்படின்னு போடுங்க. இப்போ நமக்கு ஒரு ரிலேஷன் தெரியும். என்ன ரிலேஷன் தெரியும்? log m பவர் n is equal to n log m அப்படின்னு தெரியும் இல்லையா? அப்படி போட்டோம்னா இந்த 2 முன்னாடி எழுதணுமா? அப்போ 2 into log 3 டிவைட் பை இங்க பவர் 1/2 முன்னாடி எழுதணுமா? 1/2 இங்க log 3 அப்படின்னு வந்துருது. ஓகே, புரிஞ்சுங்களா? இப்போ இந்த log 3 கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 2 வந்து மேல போயிடும். அப்போ 2 into 2 என்ன போகும்? 4 அப்படின்னு கிடைக்கும். சோ தட் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன போறது? இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து 4 ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்து இந்த சம் பண்ணலாம் பாருங்க. ஓகே, இந்த சம் பண்ணலாமா? இப்போ இது எப்படி பண்ணலாம் பாருங்கப்பா. log 343 எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. log 343 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? log 343 log 7 கியூப் எழுதிக்கலாமா? அதே மாதிரி log 49 எப்படி எழுதிக்கலாம்? log 7 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம இப்போ எழுத போறோம். இதை எழுத போறோம் பாருங்க. இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். log 343 log 7 கியூப் அப்படின்னு எழுதிடலாமா? அடுத்து வந்து மைனஸ் log 49 log 7 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த பவர் முன்னாடி வந்துருமா? அப்போ 3 log 7 இந்த பவர் முன்னாடி வந்துரும் மைனஸ் 2 log 7 is equal to 3 log 7 2 log 7 போனா எவ்வளவுப்பா? 1 log 7. சோ ஒரே 1 log 7 இதுதான் ஆன்சர். சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து log 7 is the answer. So first question -3 correct, second question 4 correct, third question log 7 is the correct answer.